புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். அன்றாடம் நடக்கக்கூடிய முக்கியமான சர்வதேச செய்திகளை இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் அப்படிங்கிறது 2023 தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த போர் குறித்தான முக்கியமான ஒரு கவலையை ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, 48 மணி நேரத்துல 14,000 குழந்தைகள் இறக்க நேரிடும் அப்படிங்கிறது தான். 14,000 குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த எண்ணிக்கையை கேட்கறதுக்கே நமக்கு அதிர்ச்சிகரமாக இருக்கு. இவ்வளவு குழந்தைகள் இறக்க நேரிடும் அப்படின்னு ஐநா சபை குறிப்பிட்டதற்கான காரணம் என்ன, இந்த போரினால இந்த குழந்தைகள் இறக்க நேரிடுமா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் காசா. காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் இருந்து வந்துட்டு இருந்தாங்க. ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்பட்ட மோதல் போராக வெடித்தது. இந்த போர் 2023 அக்டோபர் மாதத்துல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. போர் அப்படின்னு ஆரம்பிச்சாலே நிறைய உயிரிழப்புகள் அப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாததாக மாறிடும். அந்த வகையில வான்வழி தாக்குதல், தரைவழி தாக்குதல் அப்படின்னு தொடர்ந்து நடத்திய தாக்குதல்களால ஆயிரக்கணக்கான மக்களும் கொன்று குவிக்கப்பட்டனர். நிறைய பேர் பிணைய கைதிகளாகவும் கைது செய்யப்பட்டனர். சரி, ஒரு போர் கண்டினியூவாக ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை நிறுத்தற்கான ஒப்பந்தங்கள், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான பேச்சுவார்த்தைகளுமே நடைபெறும். அது போலதான் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இருக்கக்கூடிய இந்த போரை நிறுத்தலாம் அப்படிங்கறதுக்காக இடையில சண்டை நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்தாங்க. போர் போதும், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இந்த ஒப்பந்தமும் சரியாக முடிவுக்கு கொண்டு வராம இருந்ததுனாலையும், முறிவு ஏற்பட்டதுனாலையும் போர் மீண்டும் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. போரினால நிறைய மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். போரின் காரணமாக காசா பகுதியில் இருக்கக்கூடியவங்க அதிகமான பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க. ஏன்னா காசா பகுதியில் இதுவரைக்குமே உணவு பற்றாக்குறையின் காரணமாக, ஊட்டச்சத்து பற்றாக்குறையின் காரணமாக கர்ப்பிணிகள், சிறுவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி, இப்போ ஐநா சபை என்ன கவலை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, அடுத்த 48 மணி நேரத்தில் காசாவுக்கு செல்ல வேண்டிய உணவுப் பொருட்கள், மருத்துவ பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் சென்றடையல அப்படின்னா அங்க சிறுவர்கள் 14,000 பேர் உயிரிழப்பாங்க அப்படிங்கிற கவலையை தான் ஐநா சபை தெரிவிச்சிருக்காங்க. காசா இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது வெளிநாடுகளில் இருந்து நிறைய உதவிகளும் அவங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. அதாவது காசாவுக்கு நாங்கள் உதவி பண்றோம், உணவு மருத்துவ உதவிகள் செய்கிறோம் அப்படின்னு பொருட்கள் வந்த வண்ணம் தான் இருக்கு. ஆனால் ஏன் இன்னும் அது காசாவுக்குள்ள எடுத்து வரப்படலை அப்படின்னு பார்க்கும்போது, காசாவுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகளை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தியிருக்கிறது தான் இப்போ பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கு. இதன் காரணமாக இங்கிலாந்து, பிரான்ஸ், கனடா போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்து எச்சரிக்கையும் விடுத்திருந்தாங்க. இந்த நடவடிக்கை நிச்சயமாக சரியில்லை அப்படின்னு. இந்த கண்டனங்களை தொடர்ந்து இஸ்ரேல் சிறுவர்களுக்கு மட்டும் உணவுப் பொருட்களை கொடுக்கறதுக்கான அனுமதியை அளிச்சிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக 5 ட்ரக் அனுமதிக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த 5 ட்ரக் அனுமதிக்கப்பட்டதுக்கும் ஐநா சபை என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெரிய கடல்ல ஒரு துளி நீர் விழுந்தா எப்படி காணாமல் போகுமோ அது மாதிரி தான் காசா பகுதியில் இந்த 5 ட்ரக்கை அனுமதிச்சிருக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா காசா பகுதியில் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பசியால குழந்தைகள், கர்ப்பிணிகள் வாடி வந்துட்டு இருக்காங்க. தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறதன் காரணமாக அவங்க குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க முடியாத சூழலும் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த தொடர் பசி ஏற்பட்டுச்சு அப்படின்னா 14,000 குழந்தைகள் 48 மணி நேரத்தில் இறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற கவலையை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க. 14,000 குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எண்ணிக்கையை நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ச்சிகரமாக இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, கடந்த 11 வாரங்களா இஸ்ரேல் காசாவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உதவிகளை தடுத்து நிறுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், மருத்துவ உதவிகளாக இருக்கட்டும், அத்தியாவசிய பொருட்கள், இது எல்லாத்தையுமே காசாவுக்குள்ள வருவதற்கான அனுமதியை இஸ்ரேல் வழங்காமல் இருக்கிறது தான் இந்த டிசாஸ்டருக்கு ஒரு பெரிய காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. சரி, ஐநா சபை இப்படி ஒரு புள்ளி விவரங்களை குறிப்பிட்டிருக்காங்க. இது எப்படி ஐநா சபைக்கு தெரிய வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்போது, அதற்கு ஐநா சபை தரப்பிலிருந்து என்ன ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படிங்கிறத மதிப்பிடுறதுக்காக மருத்துவ மையங்கள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் இதன் வாயிலாக நாங்கள் ஆட்களை நியமனம் செஞ்சிருக்கோம். அவங்க குறிப்பிட்ட விவரங்களை எடுத்து பார்க்கும்போது தான் 14,000 குழந்தைகள் பசியால் தொடர்ந்து வாடி வந்துட்டு இருக்கிறதாகவும், அவங்களுக்கு உணவு கிடைக்காத பட்சத்தில் அந்த பசியின் காரணமாக இவங்க இறக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் நாங்கள் கொடுத்துருக்கிறதாகவும் ஐநா தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக என்ன ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, தொடர்ந்து பிற நாடுகள் இஸ்ரேலுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் காசாவுக்கு பொருட்களை அனுமதிக்கணும், தடுத்து நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டனத்தையும் எச்சரிக்கையும் கொடுத்து வந்திருக்கிற காரணமாக
ஐக்கிய நாடுகள் சபைக்கு 93 ட்ரக்குக்கு மேலே காசாவுக்குள்ளே எடுத்து வருவதற்கான அனுமதியை இஸ்ரேல் அளிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது இப்போதைக்கு போதுமானதாக இருக்குமா, இல்லை இந்த ட்ரக்கை தாண்டி இன்னும் பிற ட்ரக்குகள் வரக்கூடிய நாட்களில் வருவதற்கான அனுமதியை இஸ்ரேல் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இஸ்ரேலினுடைய இந்த ஒரு நடவடிக்கை பிற நாடுகளால் கண்டனத்துக்குரியது அப்படிங்கிறதும் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்டாக இருக்குது. அதே நேரத்தில் 14,000 குழந்தைகள் பசியால் மட்டுமே இறக்க நேரிடும் அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபையை எச்சரிக்கையும் கவலையும் விடுத்திருக்கிறது ஒரு முக்கியமான, அதே நேரத்தில் நம்ம அதிர்ச்சிகரமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு பாயிண்டாகவும் இருக்குது.